முடியும்? இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்லேயே பிடிஆர் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ அண்மையில் நான் பார்த்த ப்ரெஸ் மீட்டு, இந்த பாருங்க, இந்த கட்சியை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் இதில் வந்து ஒரு அடிமட்ட தொண்டன், எனக்கு எந்த பதவியும் கிடையாது, நான் எந்த பொறுப்புலையும் இல்லை, என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட பிடிஆரை திமுகவிலிருந்து ஒதுக்குறாங்களா? அவர் நீங்கள் போதும் சார், நீங்கள் அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜின்னு சொல்கிறாங்களா? சிவாஜி அமெரிக்காவுக்கு போயிடு சிவாஜின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அதை சொல்ல போகிறாங்க, வர தேர்தலில் சொல்லுவாங்க. ஏன்னா திமுகவுக்கு நல்லதா அது? அது நம்ம எப்படிங்க தீர்மானிக்க முடியும்? திமுகவுக்கு நல்லது இல்லாத பல விஷயங்கள் இருக்குது, அதில் இது ஒரு விஷயம். திமுகவுக்கு நல்லதானா என்னமோ எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருந்து, ஏங்க இது மட்டும் என்னங்க இவ்வளோ கரெக்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்துலன்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க. திமுகவுக்கு நல்லது இல்லைன்றதுக்கு 100 விஷயங்கள் அடுக்கலாம். அதனால் அதை விட்டுருங்க. நீங்கள் சட்டசபையில் ஒருத்தர் இவர் மட்டுமா, ஒருத்தர் அவர் தொகுதியை பற்றி ரொம்ப தரவுகளோடு வந்து பேசி முடித்தோடனே நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியல, இருந்தாலும் அந்த இதை நிறைவேற்றுறோம் கோரிக்கை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகை இருமாப்பு? இது வந்து எப்படி மக்கள் மன்றமா, இல்லை உங்கள் திமுக மேடையா, இல்லை உங்கள் கட்சி கூட்டமா? உங்கள் கட்சி கூட்டத்தில் நீங்கள் என்னென்னா பேசிக்கலாம். ஏய் உக்காரியா, என்ன புரிகிற மாதிரி பேசு உக்காரியா அப்படின்னு. அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. அவர் தொகுதிக்காக அவர் கிடைக்கிற நேரத்தை லெட்டர் கொடுத்து, அந்த லெட்டர் கேள்வி நேரத்தில் ஒப்புதல் வாங்கி கேள்வி நேரத்தில் அதுக்கு அமைச்சர் அதுக்குரிய பதில் தெரியுமா? இந்த நெக்கல்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா கேள்வி நேரத்துக்கான கேள்வியை முன்னாடியே கொடுத்துருவாங்க.